நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா. சமஸ்கிருத காலேஜ் வாசலில் பூர்ண கும்பம். சமஸ்கிருத காலேஜ் தலைவர் கே பாலசுப்ரமணியனும் மெட்ராஸ் மாநகர ஆட்சி தலைவர் PS ராமசாமியும் பூர்ண கும்பம் கொடுத்தா. பெரியவாளை பார்க்க மெட்ராஸ் பட்டணமே பாக்கியம் பண்ணிருக்கு. பட்டணத்துல ஆச்சார குறைச்சல்னு பெரியவா தயங்கினாரா வரத்துக்கு. கோயம்பேடு வரைக்கும் வந்த பெரியவா அப்படியே திரும்பிட்டாராம். கே பாலசுப்ரமணிய மாமா முயற்சி எடுத்து சம்ஸ்கிருத காலேஜ்ல ஆச்சார பங்கம் வராதுன்னு பெரியவா வரத்துக்கு பர்மிஷன் வாங்கியிருக்க. முதல்ல பெரியவா சமஸ்கிருத காலேஜ்ல அடி எடுத்து வைக்க போறோம். அப்படியா? ஆமா. பெரியவா வர பாருங்க. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ श्रीमहागणपतये नमः। जय जय शंकर हर हर शंकर, 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 जय जय शंकर हर हर शंकर।
பாத்தியாடி பெரியவா தேஜஸ கண்கொள்ளா காட்சி பரிபூர்ணமா பெரியவாளை தரிசனம் பண்ணியாச்சு. இங்கதான் இருக்க போறாளாம். நாளைக்கு திருப்பியும் வந்து தரிசனம் பண்ணலாம். ஆமா, நாழி ஆயிடுத்து. அப்பாக்கு சாதம் போடணும். டயம் தவறினா மூஞ்சிய தூக்குவார். தனியா வேற இருக்காரா? ஏற்கனவே நாழி ஆயிடுத்து. நான் போறேன். வேண்டாம், நான் ஆத்துக்கே போறேன். சரி போக மனசே வரல. ஏண்டி நீ சுந்தரி தானே? ஏ வசந்தா, எப்படிடி இருக்க? நன்னா இருக்கேன். பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஆமாண்டி. நீ எங்க இருக்க? புள்ளைக்கு பட்டணத்துல வேலை. நன்னிலத்திலேருந்து நானும் வந்துட்டேன். புள்ளைக்கு சமைச்சு போட. இங்க எங்க ஜாக? சமஸ்கிருத காலேஜுக்கு பின்னாடி தான். ஆடி ஆத்துக்கு இன்னொரு நாள் வரேன்டி. பெரியவா வந்திருக்கா. நல்ல நாள். உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நீ வந்துட்டு தான் போகணும். அப்பா இருக்கார், ஒண்டியம்மா இருக்கார். சாதம் போடணும். டயத்துக்கு போடலண்டா கோச்சுப்பார். நான் அப்புறமா வரேன்டி. பரவாயில்லடி, 5 நிமிஷம் தான். ஒருவா காப்பி சாப்பிட்டு போலாம் வா. வந்துட்டு போறதுக்கு எனக்கும் ஆசைதாண்டி. அப்பாவை நினைச்சாதான். ஒரு 5 நிமிஷம் தானே, வந்துட்டு போயேன். சரி வரேன்டி, வா. உன்னையும் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. ராமா 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 ராமா. நொண்டி பிள்ளையில நீ ஒல்லியா இருப்ப, எல்லாரையும் பிடிச்சிருவ. என்னால ஓடவே முடியாது, அழுதுண்டு நிப்பேன். ஞாபகம் இருக்கா? நன்னா இருக்கு. எப்படி மறக்க முடியும்? மறக்கவே முடியாது. இருந்தாலும் நாமெல்லாம் அந்த கிராமத்துல தேதியூரையே ஒரு கலக்கு கலக்கி இருக்கோம். அதான் வேலையே. உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். பெரியவா தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்கார். 12 போயிட்டு இரு. வந்துட்டே இருப்பேன். கூட்டம் குறையட்டும். பெரியவாளை பார்க்க நாம சேர்ந்தே போகலாம். சரி, கிளம்புறேன். நீயும் ஒரு நாளைக்கு ஆத்துக்கு சாப்பிடுற மாதிரி வா. கண்டிப்பா என்ன? வரேன். வரட்டுமா? அப்பப்ப பார்த்துப்போ. வரேன். அச்சச்சோ, தூங்கிட்டாரே. அப்பா, 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 எழுந்துரு. சாப்பிட்டுட்டு தூங்கு. வேண்டாம், வயத்தை பிடிச்சி இழுத்துக்கும்பா. எடுத்து சாப்பிட்டா சரியாயிடும். சாப்பிடு. மணி என்ன? 3:30. வயசான காலத்துல நடக்க முடியாதவன. போன இடத்துல லேட் ஆயிடுத்து. பெரியவாளை பார்க்காம வர முடியுமா? முல்லப்பா. பெரியவாளுக்கு தெரிஞ்சா என்னை பார்த்தது போதும், பசியோடு இருக்கிற அப்பாவை பாருன்னு அனுப்பி வச்சிருப்பார். பட்டினி போட்டேங்கிறியா? எது தர்மம்னு என் பொண்ணுக்கு புரியலன்னு வருத்தப்படுறேன். ஒரு நாள் லேட் ஆனதுக்கு பெரிய வார்த்தை பேசுறப்பா. நானும் ஒரு நாளைக்கு தானமா சொல்றேன். ஒரு நாள் லேட்டானா உசுறு போயிடுமா? பெரியவா பாதி நாள் பட்னி, பாதி நாள் மௌனம். என்னால பட்டினி கிடக்க முடியாதுமா. மௌனமா இருக்கேன். உன் சௌரியப்படி போடு. அப்பா, நம்ம ஊர் வசந்தாவை பார்த்தேன், பேசினேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தனா பேசிண்டே இருக்கணும் போல தோணித்து. ஒரு நாள் தானே பேசுன்னு என் உள்ளுணர்வு சொல்லித்து.
மனசாட்சிப்படி நான் செஞ்சது தப்பா தோணல. பெரியவாரை பார்க்கணும். நான் பெரியவாரை பார்க்கணும். பெரியவா சரணம். எழுந்திருக்காதீங்கோ, உட்காருங்கோ. வயசு ரொம்ப ஆயிடுத்து. உடம்புக்கு முடியாம வந்திருக்கீளே. பெரியவாரை பார்க்கணுன்னு வந்தேன். சந்தேகம் கேட்கணும்னு வந்தேன். தீர்காயுசுங்கிற ஆசீர்வாதம் ஒரு வரம் இல்லை, வருத்தம். சரீரம் சோர்ந்துட்டா மற்ற வகையை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. செய்யறா, சில சமயம் அசிர்த்தியாக இருந்துடுறா. கேட்டா என் மனசாட்சிப்படி செய்யறது சரிதான்னு சொல்கிறா. மனசாட்சி சொல்கிறதெல்லாம் எல்லாமே தர்மமா பெரியவா? சொல்றேன். இன்னைக்கு அனுக்கிரக பாஷணமா அதையே சொல்றேன். நடந்ததை மனசாட்சி மறைக்காம சொல்லும். அதுல நியாயம் இருந்ததான்னு கேட்டா அதுவே தடுமாறும். தான் செஞ்சதை சரின்னு நினைச்சுடும். தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கும். தன்னையே ஏமாத்திக்கும். அந்த க்ஷணத்துல தர்மம் மறைஞ்சி அதர்மத்தை நிஜமாக்கிடும். மனசாட்சி உண்மையை சொல்லும். அதையே பிரமாணமா நிஜம்னு சொல்லவும் முடியாது. சாட்சி சொல்ற யோகிதை மனசாட்சிக்கு உண்டு. ஜட்ஜ்மெண்ட் சொல்ற யோகிதை மனசாட்சிக்கு இல்ல. நடந்தத மனசாட்சி மறைக்காம சொல்லும். அதுல நியாயம் இருந்ததான்னு கேட்டா அதுவே தடுமாறும். தான் செஞ்சத சரின்னு நினைச்சுடும். தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கும். தன்னையே ஏமாத்திக்கும். அந்த க்ஷணத்துல தர்மம் மறைஞ்சி அதர்மத்தை நிஜமாக்கிடும். என்ன சொல்ற மாதிரி இல்ல. மனசாட்சியில தனி மனிதனோட சுயநலம் சில சமயம் கலந்துடும். மனசாட்சிப்படி செய்யறேன்னு அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஸ்தானம் கொடுக்க முடியாது. வேதம்தான் தர்மம். அதுதான் தார்மீக பாதை. சாஸ்திரம்னு பேரு. இன்ன நேரத்துல இன்ன காரியம் செய்யணுங்கிறது வாழ்வியல் முறை. பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டது இல்ல சாஸ்திரம். அந்தந்த கிரக நிலைய வச்சு அந்தந்த சீதோஷ்ண நிலைய கணக்கு பண்ணி சூரியோதய நேரத்தை குறிச்சு அவாவா குலதர்மத்தை அனுசரிச்சு எழுதப்பட்டதுதான் மனோதர்மத்துக்கான சட்டம். சாஸ்திரம் சொல்லி இருக்குன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. முன்காலத்துல கீழ்வாரிசுகள் அதுக்கு மரியாதை கொடுப்பா. ஆத்து பெரியவா சொல்றதையும் நம்பினா, சாஸ்திரம் சொல்றதையும் நம்பினா. ஆனா இந்த காலத்துல எதுல இருக்கு காட்டுன்னு கேக்குறா. ஆதாரம் இருக்கு சாஸ்திர புஸ்தகத்துல. புஸ்தகத்தை காட்டினாலும் நம்பிக்கை வரணுமே. குடும்பத்துக்கு குடும்பம் தர்மத்தை மாத்திக்கிறா. அப்பா பிள்ளைக்குள்ளேயே தர்மம் மாறுறது. என் மனசாட்சி தான் என் தர்மம்னு தர்மத்தை தனக்கு சாதகமா மாத்தினுட்டா. குழந்தை அழுதா பால் புகட்டணுங்கிறது நியதி.
என் வேலையை முடிச்சுட்டு தான் பால் தருவேன்னா அது அழுதுட்டு தூங்கி போயிடும், பசி கூட தெரியாம. அது கிட்ட போய் வேலையை முடிச்சிட்டு வரத்துக்குள்ள என்ன தூக்கம்னு அம்மா கேட்டா அது தர்மம் இல்ல. குழந்தை அம்மாவை நம்பின்னு இருக்கு, வயசான அம்மா அப்பா குழந்தைகளை நம்பின்னு இருக்கா. சாஸ்திரமா மனசாட்சியா பிச்சு உதறிட்டார் பெரியவா. பெரியவா சரணம். உத்தரவு பெரியவா. நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகர. ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. அடுத்தவா உதவியை எதிர்பார்க்கும் தகப்பனார். செஞ்சது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத செயல் அப்படின்னு நம்பின மகள். தனக்கு சாதகமாக இருந்தால் மனசாட்சி கூட தர்ம பாதையிலேருந்து விலகி நிற்குமா. அது தவறு என்பதை உணராமலே புட்டு புட்டு வச்சார் பெரியவா நீங்கள் பார்த்த எபிசோடில். அடுத்ததாக விளக்க போகிறார். எதை பற்றி? மரணத்தையும் மரண பயத்தையும் பற்றி. யாருக்கு? பால் பிரண்டனுக்கு, அவர் மூலமாக நமக்கு. ஜனனம் இருந்தால் மரணம் நிச்சயம். சரீரத்தை உதாசீனப்படுத்தி, உறவுகளை உதாசீனப்படுத்தி, நேரத்தை விரயம் பண்ணி சேர்க்குறோம் பணத்தை. ஆனால் ஒரு தம்புடி வருமா நம்ம கூட? ஆனால் யோசிப்போம், மரண தருவாயில் வாழ்வே வேஸ்ட்டுன்னு. நிச்சயமாக இல்லை வேஸ்ட். எப்போ? சேர்த்த பணத்தை தர்மம் பண்ணினா அது புண்ணியமாக மாறும், பல லட்சம் பேருக்கு போய் சேரும் நல்ல விஷயங்களா. நமஸ்காரம்.